ஓஹோ! அப்ப இதான் காரணமா? ரைட்ரா. அப்படி ஒரு சம்பவம் உள்ள வந்து நடந்திருக்கு. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் டைட்டில் வின் பண்ணாருன்னா, இது வந்து சமூகத்துக்கு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி ஒருத்தவங்களுடைய பேர சொல்லியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஸோ இந்த 2 டாபிக் தான். ஸோ பூனை வந்து பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிறதுக்கு நைட்டு இதுக்கு தான் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து எவிடென்ட்டா தெரியுது. ஸோ அது என்ன? யார் அந்த பூனை? எங்க போய் பால் குடிக்க போயிருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போலாம். ஸோ கமல்ஹீனும் திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டாங்க. சாண்ட்ராவை பத்தி ரொம்ப கடுப்புல வந்து நம்ம கமல்ஹீன் இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா, ஏங்க பிரஜன் போனாருந்தாங்க. அவரு புருஷன் தானங்க. அதுக்காக அவர் போற அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள்லேருந்து ஒரு ஒரு இதா கோடு போட்டு, என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, சூரி புரோட்டா சாப்பிட்ட மாரி வந்து கோடு கோடா போட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அ அப்புறம் லவ் கேம் பிடிக்கலன்றாங்க. அவங்க யாருங்க சொல்றதுக்கு? எனக்கே பார்வுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவளுக்கு என் மேல இருக்கு. அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு வரோம். அப்படி இருந்து நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அவங்கள ஏங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க? இதெல்லாம் தப்பா இருக்குல்லங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, டேய் பார்வதியும் அந்த முடிவு எடுத்திருக்கா தம்பி. சாண்ட்ராவுடைய பேச்சு கேட்டதுனால இல்ல. அவளுக்கே தோணிருச்சு. ஏன்னா, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? அ உன்கிட்ட மனுஷன் பேசுவானா சொல்லு? நீ சச் அ மேல் சாவனிஸ்டிக் பிஹேவியர் நீ பண்ணிட்டு இருந்தனா, அந்த பொண்ணு சொல்ற ஒரு ஃபீலிங்ஸ கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அவ திவாகர டச் பண்றத வந்து சொல்லிட்டு இருந்தத, திருப்பி திருப்பி கொண்டு வரா, திருப்பி திருப்பி கொண்டு வரா. பேட் டச் பண்றா, பேட் டச் பண்றான்னு சொல்லிட்டு, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமார் வந்து ஒரு படத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி பார்ப்பாரு. போஸ்டர் எடுத்து ஒட்டிருவாய்ங்க. அந்த மாரி, இவன் வந்து ஒவ்வொரு தடவையும் போஸ்டர் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டிட்டு இருக்கான். பஸ்ல கூட உள்ள போடல. லாரில தூக்கி போடுறான் ஒவ்வொரு தடவையும் பார்வதிய. இவன தூக்கி கொஞ்சுவாய்ங்கல்ல எல்லாம் உட்காந்து. சாண்டா இந்த டைம்ல பார்வதிக்கு குடுத்த அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் குடுத்த அட்வைஸுங்க பார்வதிக்கு. சும்மா நீ போய் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? நீர்த்து போயிரும். திருப்பி வருவான், சண்டை போடுவான், திருப்பி பேசுவான். திருப்பி வருவான், சண்டை போடுவான், திருப்பி பேசுவான். அந்த எஸ்.ஜே. சூர்யா சொல்ற மாரி, வருவான், சண்டை போடுவான், ரிப்பீட்டு. வருவான், சண்டை போடுவான், லவ் பண்ணுவான், ரிப்பீட்டு. வருவான், சண்டை போடுவான், லவ் பண்ணுவான், ரிப்பீட்டு. இப்படின்ற மாரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது சாண்ட்ரா சொன்னது அவனால பொறுக்கவே முடியல. சாண்ட்ரா வந்து இப்படி தப்பு பண்றாங்க. அவங்க ஒரு வாரம் வந்து இந்த திவ்யா கிட்ட பேசாம இருந்தான்னு சொல்லி திவ்யா வேற நல்லா ஏத்தி விடுறான். திவ்யாவ நடுவுல சிரிச்சுட்டா அப்படியே. பரவால்ல. நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் அவன் சொல்றான். இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம பிஆர்களுக்கு கன்டென்ட் குடுத்துட்டோம்னா, அத வேற போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிருவாய்ங்க நம்மள. அதனால நம்ம மூடிட்டு இருப்போம். நமக்கு தேவையா அந்த விக்கல் விக்ரம் இருப்பான். அவன போட்டு அடிச்சோம்னா 4 பேர் சேர்ந்து பரப்பி விட்டுருவான். ஸோ கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி அந்த அம்மா வந்து உட்கார்ந்துகிட்டு, இவன அப்படியே ட்ரிகர் பண்ணிட்டு, இது சொல்லுது. இதான் காரணம் புரிஞ்சுச்சு சொன்னேனா இல்லையா? என்ன காரணம்னா, அந்த திவ்யா என்ன சொல்லுதுன்னா, கமருதீன் கிட்ட போய், "கம்மு நீ போய் என்ன பண்றன்னா, உனக்கு இவ்ளோ இது இருக்குல்ல. நீ பேசணும்னு நெனைக்கிற. ஆனா, அவங்க பேச மாட்றாங்க அப்படிங்கிறப்ப பேச விட மாட்றாங்கன்ற சாண்ட்ரா. அது மட்டும் இல்லாமல், உன்ன பார்த்து மொறைக்கிறாங்கன்னு வேற சொல்ற. நீ குளிச்சுட்டு வரும்போது மொறைக்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டாங்கல்ல பார்வ. அதனால ஒட்ட மாட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சரி இப்ப என்ன அதனால உனக்கு என்ன குடிமுழுங்கி போயிரா? உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குல்லடா பார்வ மேல. உனக்கு அக்கறை இருக்குல்ல. அப்ப நீ ஒரு வாரம் மூடிட்டு இருடா. அடுத்த வாரம் திவாகர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா உன் கூட அவ பேசவே மாட்டா. திவாகர்ட்ட தான் போவா. நீ அதுக்கடுத்து வெளிய போய் நீ கவர் போட்டு சாப்பிடு. இல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அத பத்தி நம்ம கேட்கவே போறதில்ல. எங்களுக்கு அது தேவையில்ல. எங்களுக்கு இந்த கேம் இருக்கிறதுக்கு நல்ல கேம் விளையாடிட்டு இருந்த அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸ்ன்னு உள்ள வந்துட்டு, கேடு கெட்டத்தனமா ஒரு கேம் வந்து விளையாட வச்சு, அவளும் வந்து உண்மைய குடுத்துட்டா. அதான் பிரச்சனையே. அவளும் அந்த கேம் எடுத்திருந்தானா நானும் வந்து, இது ஒரு லூஸ் அது ஒரு இது. நீ எல்லார்கிட்டயும் தடவிட்டு இருந்த. ஆனா பாரதி உன்ன தவிர எவன்ட்டயும் தடவுனாடா? உன்கிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து யாரு நீ கூட அரோரா கிட்ட வந்து, எனக்கு இன்னும் கொஞ்சம் போனா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஆனா அவ என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காளா உன்கிட்ட? ஆ? உன் மேல மட்டும் தானடா பாசமா இருந்தா. உன் மேல மட்டும் தானடா அவ சுத்திட்டு கிடந்தா. ஆ? இந்த இதுல எவனாவது ஒருத்தன பேட் டச் பண்ணியிருப்பாளா? சொல்லு. அந்த மாரி கேடு கெட்டத்தனமா. ஆ? நீ ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருப்ப. ஆனா அவன்லாம் வந்து ஒழுக்கமான வெளிய இருந்த இந்த மேல் சவுனிஸ்டிக்லாம் இருப்பாய்ங்க பாருங்க. அவங்கலாம் வந்து ஒழுக்கமானவன் கமருதீன். பார்வதி தான், பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யோக்கிய பயலா தான் இருப்பான். ஈகோயிஸ்டிக் மேனியாக்கா தான் இருப்பேன். அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி. இப்ப இந்த திவ்யா என்ன சொல்லுச்சுன்னா, "எப்பா கமருதீன் என்ன பண்ற அப்படின்னா, நீ போய் சாண்ட்ராவையும் வர வச்சு, பார்வதி கிட்ட நீ சொல்லிரு. இந்த மாரி என்ன பத்திலாம் பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க பேசாம இருங்க. என்ன பத்திலாம் நீங்க பேச நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லி சொல்லிரு" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா? சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு பிரச்சனை வச்சு தான் நைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் வந்து ஒரு படத்துல இப்படியே ஆடிட்டு இருப்பார்ல, குணா படத்துல. அந்த மாரி வந்து பிச்சை பாத்திரம் அது இல்லையா? அது வேற பாட்டுல அது. சரி. ஏதோ ஒரு பாட்டு. அபிராமி பாட்டு. ம். அது என்ன பாட்டு டக்குன்னு மறந்து போச்சு. யாராவது கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஆடிட்டு இருப்பார்ல கமல் சார். டக்குன்னு வர மாட்டேதே. சரி ஓகே. ஏதோ ஒரு பாட்டு. அந்த பாட்டு மாரி இந்த மூதேவி வந்து அபிராமி எங்க இருக்கோ அது மாரி கமல் சார் அலைஞ்சிட்டு இருப்பாரு. அந்த மாரி
பாரதி எங்க இருக்கோ அத தேடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நைட்டு போயிருக்கான். அப்ப யார் ஏத்தி விட்டுருக்கா? நம்ம திவ்யா தான். அட எக்கங்கட்டவளே! அந்த மாமியா ஏத்தி விட்டுருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. ச்சே! இது ட்விஸ்ட் எதிர்பார்க்காதது இருக்குல்ல. ஒரு Hotstar ப்ரோமோல இந்த கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஆடம்போது பார்வதி எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா? அப்ப இவ்வளோ அக்கறம் உள்ளவன எப்படி பார்வதி திரும்பி பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்புறம் அரோரா. சமுதாயத்துக்கு சீர்கேடு டைட்டில் வின் பண்ணா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரு கேட்டா கமருதீன் நின்றுச்சு. லாரில இல்ல. ஹெலிகாப்டருக்குள்ளேயே அவன தூக்கி போட்டுருச்சு. என்ன மக்களே நீங்க சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.